Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a lovely day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 16, lesson water, a precious resource from 7th standard. So waterன்றது என்ன அப்படி உங்களுக்கு தெரியுமா? அது வந்து நீர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரீஷியஸ்ன்றது என்ன? ரொம்ப புனிதமான, ஓகேங்களா? புனிதமான ஒரு விஷயம், புனிதமான, ரொம்ப விலை மதிப்பு அதிகமான, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்றது எல்லா பிளேசஸ்லேயும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தண்ணி வந்து நம்மளுக்கு கம்மியாக அதோட இதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நிறையா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நிறையா விஷயம் அதை பற்றி தெரிஞ்சதுனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், கம்மியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் அதை வந்து இன்னும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த லெசன் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன், ஜல் ஹை டு கல் ஹை, ஓகேங்களா? அதாவது ஹிந்தியில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஹாவ் வாட்டர் யூ கேன் திங்க் ஆஃப் த ஃப்யூச்சர். நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், தண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃப்யூச்சர் பற்றியே வந்து திங்க் பண்ண முடியும். வாட்டர் இல்லைன்னா நம்மளால் ஃப்யூச்சரோ இல்லை, நம்மளோட ஃப்யூச்சரே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதில் இந்த ஸ்லோகனில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் பிகின் டுடே லெசன்ஸ். I will start a lesson. You are perhaps aware that 22 March is celebrated as the World Water Day. So நம்ம 22nd March 22nd வந்து நம்ம World Water Day-வா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். A school celebrated Water Day and invited posters from the children of your age group. Some of the posters present on the day are shown in figure. ஸோ இப்போ அந்த வாட்டர் டே இருக்குல்ல, வேர்ல்டு வாட்டர் டே, அந்த டைமில் வந்து போஸ்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண சொல்லி ஒரு சில காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் உங்களை மாதிரி ஒரு சில ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து நிறையா போஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்டர்ஸ், ஓகேங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேவ் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா? ஒரு ட்ராப் வாட்டரை கூட வீணாக்கக்கூடாது, எவ்ரி ட்ராப்ஸையும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ், ஒவ்வொரு ட்ராப்புமே நம்ம கவுண்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், யூஸ் பண்ணணும். யூ கேன் சேவ் வாட்டர், கன்ஃபார்ம் என்ன பண்ணணும், நம்ம வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியும், சேவ் பண்ணி ஆகணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாட்டர் வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துப்போமோ அதே மாதிரி வாட்டரையும் வந்து பத்திரமா வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? வாட் இஸ் த மெசேஜ் யூ கெட் ஃப்ரம் தீஸ் போஸ்டர்ஸ்? Write your observation in your notebooks and discuss them in the classes. Have you ever felt a shortage of water at home or at school? Your parents or teachers must very often be advising you. ஸோ வாட்டரை வந்து நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ கன்ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாத, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. No wonder we celebrate Water Day every year to attract the attention of everybody towards the importance of conserving water. ஸோ அந்த வாட்டர் டே எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அட்ராக்ட் பண்ணுறது மூலயமா அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ண முடியும், வாட்டர் வந்து ரொம்ப நம்மளுக்கு ப்ரீஷியஸான ஒன்று, ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், அதை சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸு, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சில அறிவுரைகளை நம்மளுக்கு அவங்க என்ன பண்ண முடியும், நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது மூலயமா அவங்க எப்பயும் யூஸ் பண்ணுறது ஒரு 90% வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க ஒவ்வொரு இயர்ஸும். ஸோ அதனால தான் இந்த ஒவ்வொரு இயருமே நம்ம அந்த வாட்டர் டேவை கன்ஃபார்ம் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா செலிப்ரேட் பண்ணுறது மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வாட்டர் குவான்டிட்டியோட லோ பர்சன்டேஜ் லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டாக போகிற அந்த வேஸ்டேஜஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The amount of water recommended by the United Nations for drinking, washing, cooking and maintaining proper hygiene
இஸ் எ மினிமம் ஆஃப் 50 liters பர் பர்சன் பர் டே. ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 50 லிட்டர் தண்ணியை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளாத்தை வந்து நீங்கள் துவைக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு, அடுத்தது இன்னும் வேலை உங்களுக்கான யூசஸ் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, குக் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் ஒரு ஆளுக்கு குக் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 50%, 50 லிட்டர். அப்போ ஒரு வீட்டில் 4 பேர் அப்படி இருக்காங்கன்னா, ஸோ ஒரு வீட்டில் 200 லிட்டர் மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், தண்ணியை யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஐநா சபை இருக்குது தெரியுமா, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? திஸ் அமௌண்ட் இஸ் அபவுட் 2.5 bucket ஆஃப் வாட்டர் பர் பர்சன் பர் டே. ஸோ 2.5 bucket தண்ணி மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி ஆகணும். குடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த 2.5 bucket தான் ஒன்று யூஸ் பண்ணியே ஆகணும். இஸ் யுவர் ஃபேமிலி கெட்டிங் அட் லீஸ்ட் திஸ் மச் ஆஃப் வாட்டர்? இஃப் as you should consider yourself fortunate because millions of people in our country do not get enough water. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து தண்ணியே இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா அந்த 50 லிட்டருக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண அது மற்றவங்களோட தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருடி தான் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ அடுத்தவங்க பொருள் எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தவங்களோட தானே வந்து என்ன பண்ணுறீங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத வாட்டர் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கானை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டே வந்துடுவாங்க. கான் ஓப்பன்லேயே இருக்கும், தண்ணி மட்டும் போயிட்டே இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ண ஒவ்வொரு ட்ராப்பையும் நம்ம சேவ் பண்ணி தான் வச்சுருக்கணும். In some places there is an acute storage of water. ஒரு சில பிளேசஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்கு ஒரு சில பிளேசஸ் இருக்கும். ஒரு சில பிளேசஸில் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. டேப்ஸ் ரன்னிங் ட்ரை, லாங் queues for water. ஸோ அது வந்து தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பிளேசஸில் பார்த்தீங்கன்னா லைனில் நிற்பாங்க, ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தது protest, இந்த மாதிரி demand of water have become a common sight especially during summer time பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கிடைக்காம எல்லாம் பைப்பில் லைனாக செம்ம க்யூ வந்து நின்றுட்டுருக்கும். அடுத்தது வாட்டர் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ வாட்டர் டேப் கிட்டே பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுப்பாங்க ஒரு கும்பலாக வந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைட் பண்ணுவாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து போராட்டம் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன, தண்ணி கிடைக்கல அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த எக்ஸஸ் வாட்டர்னால அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, சம் ஆஃப் த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் ஷோ இன் ஃபியர் clearly indicate this message. Is it not true that we face acute storage of water? இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இங்கே பாருங்கள், இந்த டேப்பில் வந்து தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, குடமாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாங் queue ஃபார் வாட்டர். அடுத்தது collect clippings from newspapers and magazines on the news items, articles and pictures related to water storage. Paste them in your scrapbook and share it with your friends. List some problems faced by the people and discuss them in the class. Water storage has become a matter of concern throughout the world. It is estimated that in a few years from now, ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. தண்ணி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, ரெயின் வந்து இந்த வாட்டி ரொம்ப லோவாக மழை பொழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. Year 2003 was observed as the International Year of a Fresh Water to make people aware of this dwelling natural resource. ஓகேங்களா? மழையிலேருந்து கிடைக்கிற அந்த நேச்சுரலாக கிடைக்கிற அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை சேர்த்து வைக்கணும், ஃப்ரெஷ் வாட்டரை நம்மளே உருவாக்கிக்கணும் அப்படின்றது இந்த 2003 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்ற ஒரு டாபிக் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க,
ஸோ இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அதை வச்சு எல்லா கவர்மெண்ட்டும் அதுக்கு நிறையா விஷயம் பண்ணாங்க ஓகேங்களா. இவன் 2003 பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு 1500 அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக ஒரு சில பாண்ட்ஸ் வந்து பில்டப் பண்ண சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்னதாக டேங்க் வந்து பில்டப் பண்ண சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. More than 1/3 of the people in the world would face water scarcity. ஸோ வேர்ல்டில் இருக்கிற பீப்புளில் பார்த்தீங்கன்னா 3% பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி இல்லை, அந்த ஸ்கேசிட்டி வந்து ரொம்ப நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணுறதோ இல்லை வந்து தண்ணி இல்லாமல் தவிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. பிஃபோர் we discuss why water is getting scarce, we must know how much water is available for use on our planet. ஸோ நார்மலாக நம்மளோட பிளானெட்டில் எத்தனை பர்சன்டேஜஸ் வாட்டர் இருக்குது, எது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் ஓகேங்களா. how much water is available, ஸோ நார்மலாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகே. லுக் அட் த பிக்சர்ஸ் ஆஃப் த எர்த் டேக்கன் ஃப்ரம் ஸ்பேஸ். why does it appear blue? ஸோ இந்த இமேஜ் வேர்ல்டோட இமேஜை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த இமேஜ் இருக்குல்ல எர்த்து வந்து உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அந்த நீர்க்கோள், ஒரு உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட எர்த்துக்கு நீர்க்கோள் அப்படின்றது ஒரு பேர். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக வந்து வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். லேண்டை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் சோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு நீர்க்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்பியர் ஆகுது. You are aware that about 71% of the earth surface is covered with water. 71% வந்து உங்களுக்கு வாட்டராலேயே நம்மளோட எர்த் வந்து கவர் ஆகிருக்கு. அப்புறம் 29% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் த வாட்டர் ஆன் த எர்த் இஸ் கண்டைன்ட் இன் த சீஸ் அண்ட் oceans, rivers, lake, ice caps as groundwater and in the atmosphere. இந்த அட்மாஸ்பியர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் என்னென்னவா கண்டெயின் ஆகிருக்குன்னா சீயில் இருக்கிற வாட்டர், ஓஷனில் இருக்க வாட்டர், ரிவரில் இருக்க வாட்டர், லேக்கில் இருக்க வாட்டர், ஐஸ் கேப்ஸு அண்ட் கிரவுண்ட் வாட்டர், இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த 71% அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஹவவர் மோஸ்ட் ஆஃப் திஸ் வாட்டர் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ இதில் இருக்க முக்கால்வாசி பிளேசஸில் இருக்க வாட்டரை ஹியூமனால் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது, யூசர்ஸ்க்கு எடுத்துக்க முடியாது. அதாவது ட்ரிங்க் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எந்த யூசர்ஸ்க்குமே எடுத்துக்க முடியாது. இப்போ சீ வாட்டரோ, ஓஷனு, லேக்கு, ரிவர் இந்த மாதிரி இருக்கிற வாட்டர்லாம் உங்களால் என்ன பண்ண முடியாது, குடிக்கிறதுக்கு எடுத்துக்க முடியாது அப்படி, ஏன்னா அதெல்லாம் வந்து உப்பு கரிக்கும் ஓகேங்களா. த வாட்டர் தட் இஸ் ஃபிட் ஃபார் யூஸ் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. Perform the following activity to estimate roughly the relative amount of water available in of these sources. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு இமேஜ் காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸ்டெப்ஸு, ஃபிகரு, ரிமார்க்கு. இப்போ இங்கே எடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வாட்டர் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. நான் டைரெக்டாக ஸ்டெப் இல்லாமல் ஃபிகர் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு 20 ml ஓகேங்களா. 20 லிட்டர் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கேன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல வாட்டர் கேன், அந்த அளவுக்கு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்னவா நம்ம வந்து திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்க ப்ரெசென்ட் ஆகிருக்க எல்லா வாட்டருமே இது அப்படி ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த மக்கில் எவ்வளோ எடுத்திருக்காங்க வாட்டர், இந்த மக்கில் இருக்க வாட்டர் வந்து இது என்ன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃப்ரெஷ் வாட்டர். எர்த்தில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் இவ்வளோ இருக்குது அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்க வாட்டர் ஓகேங்களா. திஸ் கிவ்ஸ் எ மெஷர் ஆஃப் யூசபிள் வாட்டர் ப்ரெசன்ட் ஆஸ் கிரவுண்ட் வாட்டர். ஸோ யூசபிளாக இருக்கிற ஓகேங்களா, யூசபிளாக நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கிரவுண்ட் வாட்டரில் இருக்க பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு தான் வாட்டர் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் ஸ்பூனில் வந்து வாட்டர் எடுத்திருக்காங்க. இட் ரெப்ரசன்ட் ஆல் த வாட்டர் ப்ரெசன்ட் இன் ஆல் த லேக்ஸ் அண்ட் ரிவர் ஆஃப் த வேர்ல்டு. லேக்கில் ப்ரெசன்ட் ஆகிருக்க ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கான் லேக்கில். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2% தான், மீதியெல்லாம் உங்களுக்கு ஐஸ் கேப்ஸாக கண்டெயின் ஆகிருக்கு ஓகே. ஓகே, the water left in the bucket represent the saline water
present in the sea, oceans and partially as groundwater. கிரவுண்ட் ஒரு சில இடத்துல இருக்க அந்த சால்ட்டி வாட்டர், ஓஷன், சீஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்க அந்த சால்ட்டி வாட்டர் தான் சைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் வாட்டர் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் யூசஸ். நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. த வாட்டர் லெஃப்ட் இன் த பாத் மக் represent in water which is present in the frozen from its glaciers. ஐஸ் கேப்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்னோ இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது தெரியுமா, அது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். பட் என்னவா இருக்குது நம்மளுக்கு எல்லாமே வந்து அதுக்குள்ளே கரைஞ்சிருக்கு, ஐஸ் கட்டிக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. அகெயின் நாட் அவைலபிள் ரெடியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒவ்வொரு வாட்டியும் அதை உருக்கியாக குடிச்சிட்ருக்க முடியும், நாட் பாசிபிள். ஓகே ஓகே ஸோ இந்த இமேஜில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன்று காட்டிருக்காங்களா, இது வேர்ல்டு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து இவ்வளோ இருக்குது. சால்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த 98% சால்ட் வாட்டர் இருக்குது, 2% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது தெரியுமா, இந்த 2% தான் இங்கே உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் 2%ல் 87% உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கேப்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸ்னோவாகவும் ஐஸ் கேப்ஸாகவும் கிளேஷியஸாகவும் ஐஸ்லேண்ட்லாம் சொல்கிறோம் தெரியுமா, அதில் இருக்கிற 87% அதில் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12%. கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% தான் இருக்குது. ரிவர் அண்டு லேக்ஸில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் 1%. ஸோ இந்த 12% மட்டும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே 12% மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 12% இருக்க லோ ஆகிட்டே வருது. இப்போ இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து செப்பரேட்டாக அந்த 1% நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்தது ஐஸ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைமும் மெல்ட் ஆகி சீலே தான் போயிட்டு கலக்குது. ஓகேங்களா. அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஐஸ் இந்த அண்டார்டிக், அட்லாண்டிக் அந்த ரீஜியன்லலாம் இருக்கிற ஐஸ் கேப்ஸு, இந்த கிளேஷியர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருகுச்சுன்னா அந்த ஓஷன்லேயே தான் போய் கலக்குதே தவிர தனியாக எங்கேயும் சேவ் ஆகலை. ஸோ ஓஷனில் கலக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சால்ட்டி வாட்டராக தான் கண்டெயின் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வாட்டர் பர்சன்டேஜ் இவ்வளோ தான், நம்ம இவ்வளோ இருக்கிறதையே 12% தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 12% தான் நம்மளுக்கு இருக்கிறதே. ஸோ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர இருக்க நம்ம அதை லெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், ரொம்ப லோவாக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.